உலகில் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜூலை மாத கோச்சார பலன்கள் பார்க்க போறோம். கோச்சார பலன்கள் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியை சுத்தி மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்க, ஏனைய கிரகங்கள் என்ன நிலையில இருக்குன்னா, பஞ்சபூத கிரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி இவங்கெல்லாம். அது போக ஒளி கிரகங்கள்னா சூரியன் மற்றும் சந்திரன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நிழல் கிரகங்கள் ராகு, கேது. இதில் ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள்னு பிரிக்கிறோம். ஸோ இப்படி எல்லா கிரகங்களையும் பார்த்து பிரித்து உங்கள் ராசிக்கு ஒவ்வொரு கிரகங்களும் என்னென்ன நிலையிலேருந்து என்னென்ன யோகங்களை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பான முறையில் பயனுள்ளதாக இருக்கும். கடகராசி நேயர்களே, இந்த ஜூலை மாதம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம்னு சொல்லலாம். ஏன்னா ராசியில் ஒரு சுபகிரகமான முழு சுபகிரகமான வியாழன் இருக்காரு. அவர் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியும் கூட. 6ஆம் இடத்து அதிபதியாக இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தின் தன்மையில் 2 ஆதிபத்திய பலன் பெற்று வர இடத்துல வந்து சுபத்துவத்தை அதிகமாக கொடுப்பாங்க கிரகங்கள் அப்படின்ற அடிப்படையில். பாக்கியாதிபதி தான் குரு கடகராசிக்கு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அந்த வகையில் சிறப்பான யோக பலன்களை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாத துவக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 5ஆம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து உங்கள் ராசியிலேருந்து விடுபட்டு தனஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. ராசியில் சுபகிரகமான வியாழன் இருக்கார், ராசிக்கு 2ஆம் இடத்துல சுபகிரகமான சுக்கிரன் இருக்கிறாரு. இதை விட ஒரு சிறப்பு வந்து வேண்டியதில்லை. கண்டிப்பான முறையில் மிக வலுவான ஒரு ஒரு நேர்மறையான ஆற்றல்கள் பெருகி நீங்கள் இருக்கிற இடம் எல்லாத்துக்குமே, உங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பிரமாதமான நிலையில் இருக்க போகுது இந்த காலம். ஜூலை மாதத்தோட சிறப்பான அமைப்பில் இந்த கோச்சார நிலையில் இருந்துகிட்ருக்கு. மேலும் கூடுதல் சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 16ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் வந்து உங்கள் ராசியில் சேர்ந்துடுறாரு. ஏற்கனவே குரு இருந்துகிட்ருக்காரு, ஆண்டு கிரகமான குரு இருந்துகிட்ருக்காரு. அவருடைய மாத கிரகமான சூரியன் வந்து சேரும்போது என்ன ஆகுது, தலைமைத்துவம் அவர் தான், தலைமை பண்பு கொடுக்கக்கூடியவர் சூரியன் அரசன். அவரே வந்து உங்கள் ராசியில் வந்து அமரும்போது வந்து இயற்கையாகவே வந்து ஒரு நற்பண்புகள் கொண்ட, அதாவது அதிகாரம் இல்லாத நம்மளுடைய காரியத்தை அதே நேரத்தில் சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்ற சந்திரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த சூரியனும் வந்து உங்கள் ராசியில் இணைவு பெறதுனால கூடுதலாக குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த சூரியனுக்கு வந்து சுபத்துவத்தன்மை ஏற்பட்டு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் உயரப்போகுது. உங்களுக்கான கௌரவ பதவிகள், இதனால் வரைக்கும் கிடைக்காத ரெகக்னேஷன்ஸ், மரியாதை, மதிப்புகள் எல்லாம் தேடி உங்களை வந்து சேரப்போகுது. போகிற இடங்கள்லாம் உங்களை கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதராக நீங்கள் எல்லாத்துக்கு முன்னாடியும் இருக்க போகிறீங்க அப்படின்றது அடையாளமாக இந்த குரு சூரியன் இணையக்கூடிய நிலை இருக்க போகுது. பொதுவாக அந்த குருச்சந்திர யோகம்னு சொல்லுவாங்க. குருச்சந்திர யோகம்ன்றது வந்து பிரபல யோகம், விஐபி யோகம்னு சொல்லுவோம். ஸோ அந்த யோகத்துக்கு இணையான ஒரு சிறப்பு யோகம் வந்து பார்த்திங்கன்னா குருவும் சூரியனும் சேர்றது. ஒளி கிரகமான குருவோட சந்திரன் வந்து குருவோட சேரும்போது பிரபல யோகம் ஏற்படுற மாதிரி இன்னொரு ஒளி கிரகமான தலைமைத்துவத்தை குறிக்கக்கூடிய சூரியனும் குருவோட இணைவு பெறும்போது பார்த்திங்கன்னா அரசு வழி ஆதாயங்கள், தந்தை வழி ஆதாயங்கள், புதூர் ராஜ்ய சொத்துக்கள்லாம் கிடைக்கிறது, அதுக்கான சிறப்பான யோகங்கள்லாம் வந்து கண்டிப்பான முறையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் சுக்கிரன் வந்து அமர போகிறார். ஜூலை 5ஆம் தேதி மாதம் துவங்க 5 நாட்கள்லேயே வந்து சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. சுக்கிரன் வந்து வாக்குஸ்தானத்தில் இருக்கார், குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார் அப்படின்னா குடும்பத்தில் சுபிட்சம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். சுபிட்சம் அப்படின்றது வந்து சந்தோஷம், மகிழ்ச்சி, செல்வாக்கு, குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ஒற்றுமை இதெல்லாம் கிடைக்க போகுது. இதனால் வரைக்கும் இருந்த சஞ்சலங்கள்லாம் விலகிட்டு நிம்மதியும் சந்தோஷமும் உங்களுக்குள்ளே வரப்போகுது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானமாக வந்து அங்கே சுக்கிரன் இருக்கிறதுனால வந்து பொருளாதார ரீதியாகவும் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்பட போகுது. ஏற்கனவே அங்கே கேது இருந்துகிட்ருக்காரு. கேதுவோட சுக்கிரன் இணையும் போது வந்து பார்த்திங்கன்னா வீடு மனை வாங்குகிற யோகம், சொத்து வாங்குகிற யோகங்கள்லாம் வந்து கண்டிப்பான முறையில் அமையும். அதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு உடனே இந்த மாதமே வாங்கிடுவீங்களான்னா அப்படி இல்லை. சிலர் வாங்கலாம், சிலர் வாங்குறதுக்கான வாய்ப்புகளுக்கான பொருளாதார விஷயங்கள் வந்து கைகூடி வரும். ஸோ அந்த இதை பயன்படுத்தி அடுத்தது வரக்கூடிய காலங்களில் அதை நீங்கள் சாத்தியப்படுத்த முடியுன்றதுக்கு அடையாளமாக சுக்கிரனுடைய கேது இணைவை நம்ம சொல்ல முடியும். ஸோ இது ஒரு சிறப்பு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் 12ஆம் இடத்துல ராகு இருக்கார், ராகு இல்லை புதன் இருக்கார். புதனோட தொடர்பில் 7ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு புதனுக்கு 9ஆம் இடத்துல புதன், ராகு இருக்கிற இடத்துல வந்து 5ஆம் இடத்துல புதன், இப்படின்ற ஒரு திரிகோண தொடர்பு வந்து புதனுக்கும் ராகுக்கும் ஏற்படும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்நிய தேசம், மாற்று மொழி பேசக்கூடியவங்க, மாற்று மதத்தை சேர்ந்தவங்களால் கடகராசிக்காரர்களுக்கு பல நல்ல யோகங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு யோகாதிபதி, தொழில்ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இருக்கார். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா கடனால் வளரக்கூடிய ஜாதகர்னு சொல்லுவோம். ஸோ கடன் வந்து எல்லாத்தையும் கெடுக்குன்ற மட்டும் நம்ம சொல்ல முடியாது. கடனால் வளர்ந்தவங்க தான் நிறைய பேர், கெட்டவங்க தான் வெளியே தெரிய வந்துடுறாங்க. அதனால் நம்ம அவங்கள பற்றி பேசுகிறோம். ஆனால் கடனால் வளர்ந்தவங்க பார்த்திங்கன்னா செல்வாக்கோட, மதிப்போட, கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கடகராசிக்காரர்களுக்கு கடன் உதவிகள் மூலிமா பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது.
மேலும் 9ஆம் இடத்துல ஞானஸ்தானத்துல சனி பகவான் இருக்கார். சனி பகவானுக்கு குருவோட பார்வை இருக்கு. ஸோ அதனால கவலைப்பட வேணாம். வெளிநாட்டு தொடர்புகள், அந்நிய நபர்கள், அந்நிய மொழி பேசக்கூடிய மதத்தை சார்ந்தவங்க இவங்க மூலியமாலாம் வந்து நல்ல ஆதாயங்கள் கிடைக்கப் போகுது. நிச்சயமா நீங்க குறிப்பா சொல்லணும்னா கடகராசிக்காரர்கள் வந்து வெளிநாட்டு பயணம் அப்படின்றது, வெளிநாட்டு தொடர்புகள் வந்து இயற்கையாவே அவங்களுக்கு வந்து மனசுல தோணிட்டே இருக்கக்கூடிய விஷயம் தான். அதுல ஏதாவது தடைகள் இருந்துச்சு, போக முடியாம இருக்கு. எவ்வளோ முயற்சி பண்ணியும் போக முடியல. படிப்புக்காகவோ, வேலைக்காகவோ, தொழிலுக்காகவோ போக முடியாம இருக்குன்றக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து இந்த ஜூலை மாதம் அதில இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீக்கி, நீங்க நினைச்சத சாதிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமா அமைஞ்சிருக்குன்றத தெரிஞ்சுக்கங்க. கோச்சாரம்ன்றாங்க, ராசிக்குன்றாங்க, அ எல்லாம் இப்படின்ற நிறைய கன்ஃப்யூஷன்ஸோட நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதில குழப்பமே ஒண்ணும் இல்லங்க. ஜோதிடம் வந்து 3 நிலைகள்ல இயங்குது. ஒண்ணு வந்து விதி, அடுத்ததா மதி, அடுத்து கதி அப்படின்ற 3 நிலைகள் தான் ஜோதிடம் வந்து நம்ம பலன் சொல்லணும் ஒருத்தருக்கு சொல்லும்போது. ஸோ அப்படின்றப்ப வந்து இப்போ நம்ம அந்த கோச்சார பலன் நம்ம சொல்றோம் இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா மதின்றது சந்திரன். சந்திரன் அடிப்படையா அதாவது சந்திரன்றது தான் ராசி. நீங்க பிறக்கிற அன்னைக்கு சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ, அதுதான் உங்க ராசி. அங்க என்ன நட்சத்திரத்தில இருக்காரோ, அதான் உங்க நட்சத்திரம். இது பொதுவான ஒரு விஷயம் அதுதான். ஸோ அந்த ராசி நட்சத்திரத்துக்கு மற்ற ஏனைய கிரகங்கள் என்னென்ன நிலையில தற்காலத்துல இருக்கிறாங்க அப்படின்றத வச்சு சொல்றது தான் இப்ப நம்ம பேசுற கோச்சார பலன்கள். விதி அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த விதின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய லக்னம். லக்னம் எப்படி தீர்மானிப்போம் அப்படின்னா, நீங்க ஒரு நாள்ல பிறக்கிறீங்க. அந்த நாள்ல எந்த ஊர்ல பிறக்கிறீங்க? அந்த ஊர்ல சன்ரைஸ் சூரிய உதயம் நேரம் என்ன? அப்படின்றதெல்லாம் வச்சு, அந்த ஊர்ல எந்த நேரத்தில நீங்க பிறந்தீங்க அப்படின்றத வச்சு தான் உங்க லக்னம் 12 ராசியில ஒரு ராசி உங்க லக்னமா வரும். அது லக்னம்ன்றது வேற ஒண்ணும் இல்லங்க. நம்மளுடைய நம்ம உயிர் நிக்கிற இடம். சந்திரன்றது மனசு. மதின்றது மனசு, சந்திரன். இதுதான் கணக்கு. ஸோ, அப்போ நம்ம லக்ன அடிப்படையில பார்க்கணும். சந்திரன் அடிப்படையில பார்க்கணும். கதி அப்படின்றது சூரியன். சூரியன் அடிப்படையில பார்க்கணும். இந்த 3 நிலைகள் அதாவது சூரியனை சுத்தி கிரகங்கள் எப்படி இருக்கு? உங்க சுயஜாதகத்திலயும் சரி, இப்போ கோச்சாரத்திலயும் சரி, சூரியனுக்கு என்னென்ன நிலையில கிரகங்கள் இருக்காங்க அப்படின்றத வச்சு நம்ம பலன்கள் சொல்ல முடியும். அப்படிதான் சொல்லணும். இதுதான் விதி. ஸோ இந்த அடிப்படையில நம்ம இங்க வந்து உங்கள்ட்ட வந்து சேர்றதுக்காக வந்து நம்ம என்ன பண்றோம்? கோச்சார அடிப்படையில அதாவது மதி அடிப்படையில, சந்திரன் அடிப்படையில உங்க ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத சொல்றோம். இதுல முழுமையா என்னென்ன பலன்கள் இருக்குமோ அதை முழுமையா நான் உங்களுக்கு குடுத்துர்றோம். இது போக இன்னும் டீட்டெயிலா, இன்னும் துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய சுயஜாதகம் தேவை. அந்த சுயஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது தான், அங்க உங்களுடைய தசாபுத்தி என்ன, உங்க லக்னம் என்ன, உங்க ராசிக்கு இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரம் சாதகமானதா, பாதகமானதா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படி எல்லாத்தையும் கலந்து பார்த்து ஒரு சரியான துல்லியமான பலன்கள் தேவைப்படுறவங்க வந்து நிச்சயமா என்னுடைய இந்த டிஸ்பிளேல இருக்க எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு கண்டிப்பான முறையில நான் ஒரு நல்ல ஒரு தெளிவையும் வழிகாட்டுதலையும் குடுக்க நான் தயாரா இருக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இந்த நிறைய பேத்துக்கு வந்து ஒரு பெரிய குழப்பமே இருந்துட்டு இருக்கு. இப்ப நான் தசாபுத்தி அடிப்படையில உங்களுக்கு சனி ஒரு தசை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். சனி இப்ப தானே முடிஞ்சும்பாங்க. அதாவது கோச்சாரத்தில சனி முடிஞ்சத பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, தசாபுத்தி இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கும். சனி அவருக்கு யோகராவே இருக்கும். ஆனா கோச்சாரத்தில உங்களுக்கு 7:30 சனி வந்துருச்சு, போச்சு அப்படின்ற மாரி பயந்துட்டுலாம் இருப்பாங்க. நீங்க பயப்படாதீங்க. சனி உங்களுக்கு நல்லது தான் செய்வார். உங்க சுயஜாதகத்தில ரொம்ப பலமா இருக்காரு. தைரியமா இருங்க அப்படின்னு அவங்க ஆறுதலா நம்ம சொல்லுவோம். அப்படிலாம் சொல்லி அவங்க டீட்டெயில் பண்ணி விளக்கி சொன்ன பின்னாடி தான் ஒரு மன நிறைவுக்கு வருவாங்க. அதனால வந்து கோச்சார அடிப்படையில இப்ப நம்ம பார்த்த பலன்கள் முழுமையா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்ல யோகமான அமைப்புல இருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு காலம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உலகளாவிய அளவுல கடந்த ஒரு 2, 3 மாதங்களுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய அந்த போர் சூழல்கள், விலைவாசி தட்டுப்பாடுகள், இந்த மாதிரி விஷயங்கள், அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடுகள், இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் குறைஞ்சு இப்போ ஒரு சுமூகமான நிலையில போயிட்டு இருக்கு. இது இன்னும் தொடரும். இனிமே இதே மாரி நல்ல விதமா தொடரும் அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு உறுதியாவே சொல்ல முடியும். இந்த காலத்த சரியா பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்க நிச்சயமா வந்து நீங்க தான் முன் வரணும். அதுக்கு நீங்க தயாராகுங்க. இந்த காணொளிய நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. என்னுடைய சர்வீஸ் தேவைப்படுறவங்க நிச்சயமா என்ன தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் வழிகாட்டுறதுக்கு ரெடியா இருக்கேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம்.